உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன். நான் ஏதோ ஆடியோ ரிலீஸ்னு தான் அவங்க பிஆர்ஓ சொன்னார். அது எப்போன்னு சொல்லலை, ஒரு இன்விடேஷனும் அனுப்பலை, எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டாங்க. நான் வேறு ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தப்போ, அண்ணே இன்றைக்கி தானே ஃபங்க்ஷன். என்னையா ஃபங்க்ஷனு? ஆடியோ ரிலீஸ் தானப்பா, அது இன்றைக்கா நாளைக்கானே. எந்த இன்விடேஷனுமே அனுப்பலை. என் அன்பு சகோதரர், அருமையான ஆள்ராணி, இப்படி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டியா? என்ன மட்டும்தானே? இங்கே வந்து பார்த்தா இவர் அடி பின்றாரு. நீங்கள்லாம் தந்த அந்த ஊக்கம், ஆர்வம் சார். நாங்கள் ஒன்றுமே பண்ணல. நம்ம என்ன எங்கள் பொழப்பு நடத்துறதுக்கே போராடி போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். சாதாரணமாவா? முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து குரூப்பாக எதிரிக்க வர்றாங்க. அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவனே எதிரி. புரியுதா உங்களுக்கு? கூடவே இருப்பாங்க. டைரக்டர் சொதப்பல் சார்ன்றோம். ப்ரொடியூசர்கிட்ட போய் ப்ரொடியூசர் அடுத்த படம் கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவார். இதுதான் இந்த உலகம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும், ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். கரெக்டா? அப்புறம் இருந்தால் தான் தியேட்டர் கிடைக்கும், அப்படி இருந்தால் தான் படம் வெளியாகும். பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி, நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, தயாரிப்பாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, இயக்குனர் அமைப்புக்கு எதிராக இல்லை. எனக்கு அது வேறு டென்ஷன். வந்த உடனே இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை வெளியிழுத்துட்டு போயிட்டேன். நம்ம பேரரசை, என்னடா அதை இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா, இங்கே வேறு நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டீங்களேன்னு. இல்லைண்ணே, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை, படங்களை தயாரிக்கிறதும், ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கார் கிடைக்கும். அண்ணே பக்கத்தில் வந்து உட்கார். ஸோ இங்கே எல்லாருமே வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பணம் கட்டிடுங்க. எத்தனை பேருப்பா? செயற்குழு 150 சார். 150ன்னா 50 பேர் கமிட்டி மெம்பர். அது எப்படி செலக்ட் பண்ணீங்க? குழுக்கள்லையா? இல்லை 5000 10,000 பேர் வந்துட்டு எப்படி செலக்ட்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செயற்குழு தான் உருவாக்கினோம். சரி. அந்த செயற்குழுலேருந்து 30-40 பேரை சூஸ் பண்ணி தான் உயிர் படத்துக்கு. வெரி குட். தமிழ்நாட்டில் இல்லை அந்த வேர்ட், ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஒரு கூட உறுப்பினர்கள் இப்போ மெம்பர்ஸ். அதில் ஃபேன்ஸ் கிளப், ஃபேன் கிளப்ஸ். நன்றி. அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் தம்பி, இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போகிறதில்ல, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர்கள் முறையில் நீ கூப்பிட்டு இல்லையா, நாங்கள் வந்தோம் இல்லையா அக்கா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நல்ல கதையோடு வர்ற எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்கள் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். கரெக்டா? நல்ல கைத்தட்டு. இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டு கிடைச்ச வெற்றி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டைரக்ட் பண்ணு, நல்லா பண்ணு, உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. அந்த வெற்றியாளர்கள் ஏன் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதான் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க. இன்னும் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது சார்? அடுத்தது இந்த சார் வந்து எங்களை இசையமைப்பாளர். ஆமாம், எங்கள் அண்ணன். ஆனால் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், இல்லை குயிக்காக முடிப்போம் சார், ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சிருவோம் எல்லாரும் உட்கார்ந்து. இல்லை, இப்போ என்ன அடுத்து என்ன ஆடியோ ரிலீஸா? இல்லை, விட்வா சாங் ரிலீஸ் பண்ணணும். விட்வா சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சே, வந்து பார்த்தோமே. சிடி ரிலீஸ். ஓகே. அதெல்லாம் இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த இசைஞானியோடைய இனிய தம்பி அண்ணன், எங்களுடைய
அண்ணன் வந்து கங்கை அமரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் இயக்குன படம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக நாள் ஓடின படம் கரகாட்டக்காரன். டைரக்டர்லேயே நம்பர் 1, அவ்வளோதான். அந்த கரகாட்டக்காரன் அதாவது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வந்து அம்பிகாபதி, அமராவதி, நம்ம பாகவதர் படங்கள்லாம் வந்து வேறு வழியே இல்லை. ஒரு 2 படம் தான் எடுப்பாங்க. அது மட்டும்தான் 4 வருஷம் ஓடிட்டு இருந்தது. பட்டு 100 நாட்கள் படம் கொடுக்குற அந்த காலத்தில் 175 நாள் கொடுக்குற படங்களில் அது வந்து 2 வருஷத்தையும் தாண்டி எத்தனை 300 நாள் 365 நாளைக்கு மேலே ஓடின படம் வந்து கரகாட்டக்காரன். ஸோ இயக்குனராக வந்து அவர் தான் நம்பர் 1. அதே மாதிரி நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 1980, 81, 82, 83 எனக்கு வாத்தியாராக இருந்தவர் இலங்கையைச் சேர்ந்த, இலங்கையில் மிகப்பெரிய இயக்குனராக அங்கே வேலை செஞ்சார். இலங்கையோட இலங்கை தமிழ் சினிமா, இலங்கை சினிமாவின் தந்தை யார் தெரியுமா? மறந்துட்டு பாருங்க, உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன். திரு நாயகம் அவர்கள். அவர் பேரில் சிலையே வச்சுருக்காங்க. அவர் தான் இலங்கை சினிமாவின் தந்தை. அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவர். யார்? ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக ஹீரோவாக ஆக்கியவர் ராஜகுமாரி படத்தில். அதுக்கப்புறம் மந்திரி குமாரி, நிறைய படங்கள் எடுத்தவர். எங்கள் திரைப்பட கல்லூரியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இயக்குனர் துறை தலைவராக கொண்டு வந்து போட்டார். அவர்கிட்ட படித்தவன் நான். அவருக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? பொன்மான தேடி நானும் போனேன், எங்கள் அண்ணன் போட்ட பாட்டு. அவர் அடிக்கடி அந்த பாட்டை பற்றி சொல்லுவார். அதான் சொன்னேன், அதாவது ஒரு மாபெரும் மேதை, இயக்குனர் மேதைன்னு சொல்லலாம். திரு ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் மிகவும் ரசித்த பாடல் அந்த படமே, இந்த கன்னிப்பருவத்தில் படம், இந்த பொன்மானை தேடி பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது சொன்னீங்களே, நீங்கள் பாடுவீங்களே? சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக மாநாடாக, உலகிலே வாழுகிற என் உயிரினும் மேலான இலங்கை தமிழர்கள், அந்த தமிழர்கள் நம்பி என்ன வேணா பண்ணலாம். திரை உலகை வாழ வைப்பவர்கள் இந்த இலங்கை தமிழர்கள். உலகத்தில் ஓவர்சீஸ் உலக நாடுகளெல்லாம் நம் தமிழ் ரத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறது. உலகில் தமிழ் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு தமிழர்களே அதிகமாக நம்பலை சொன்னாரே தவிர, ரசீம் உலகத் தமிழர்களின் ஒப்புதலோடு ஒற்றுமையோடு வீழ்ந்து கிடக்கிற இந்த சினிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த விட்பா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய இப்பொழுது படம் எடுத்தது போடும் என்ன விடுப்பா. இப்போ எல்லாம் எப்படின்னா, நான் படம் எடுத்து காலியானது போதும், நொந்து போனது போதும். சுக்கா பேசி முடிச்சிடறேன். இந்த சூழலில் இன்னைக்கு திரை உலகம் இருக்கிற சூழலில் இன்னைக்கு படம் பண்ணுறது ஈஸி, படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் எடுக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும், சரியான இயக்குனர் இருக்கணும், சரியான மியூசிக் டைரக்டர் எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை. பணம் இருந்தால் படம் யாரும் படம் எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம், படம் முடிச்சா போதும், ரிலீஸ் ஆயிரும், எப்படி ரிலீஸ் ஆயிரும், யாராவது வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த சூழலில் இது ஒரு இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. ஆனால் நிறையா பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. இப்போ இத்தனை தேட்டர் புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதில் 6 மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட்டு போயிடுது. இப்போ படத்தை முடிச்சுட்டு சிறிய படங்கள் முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில்
இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுற கட்டுப்பாடுலாம் வேறு எங்கெங்கேயோ இருக்குது, கடிவாளம் எங்கெங்கேயோ இருக்குது. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல. இப்போ நீங்கள் சரியாக ஒன்று அமைப்படுத்திருக்கீங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் நிறைய சொன்னீங்க, அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரியாது. அவர் எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல. அவன் தனியாக அவன் பேசிக்குவோம் அப்படின்ட்டேன். அதெல்லாம் உண்டு சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படங்கள் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள். எத்தனையோ 150 பேர் இருக்குல்ல, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சரியில்லை படத்தை தான் எடுத்து சொன்னால் அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விட்பம் மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அனுப்பி 10 பேர் படம் பண்ணுவான் சார். நீங்கள் படம் பண்ண வேணாம். அப்பா நம்ம சின்ன பட்ஜெட் எடுத்துட்டோம்னா இந்த விட்பான அமைப்பு இருக்குது, இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் 10 பேர் ரெடி ஆவான். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது நினச்சாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடாங்க. ரிலீஸுக்கு அந்த அங்கே நிற்குமா தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. இந்த சூழலில் இது சரியானது. இன்னொன்று, இன்றைக்கி சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிக்கிட்டோம், சிறிய படங்கள்லாம் போட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல. அந்த படங்களுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதனால படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். நீ படம் சரியாக எடுத்தால் அவன் சரியாக சப்போர்ட் பண்ணுறான் சார். நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துகிட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா வந்து என் மச்சான் வந்து மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா ஏன் பார்ப்பான்? படம் எடுங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு எடுத்துகிட்டு உங்கள் பையனை ஹீரோவாக வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெலாம் பண்ணுவீங்க. அது நீங்கள் ரசிப்பீங்க, நாங்கள் ரசிப்போமா? உங்கள் குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்கள் மழலை நீங்கள் ரசிப்பீங்க, நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன இப்படி வளர்க்குறாங்கன்னு நினைப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார். அடுத்த எப்படி ரசிப்பான்? பிள்ளை வளர்க்கத்துல எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால் சின்ன படம் எல்லாம் சின்ன படம்லாம் இல்லை சார். நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியாக இருந்தால் ஓடுது இப்போ. ஆனால் என்ன ஒரு நல்ல இப்போ தான் உருவாகிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணுறோம், சினிமா துறை வந்துட்டு நாங்கள் தப்பு பண்ணுறோம். எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. மக்கள் சரியாக வரான், சினிமாக்கம் சரியில்லை. நாங்கள் சரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையாக நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா, நல்ல இப்போ தான் சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள். இதை வந்து நான் இன்னாரும் சொல்லலை, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளர் கவுன்சிலும் பொறுப்பு, சாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார். இல்லை ஒன்று கூட்டி பேசணும். சினிமாவில் வந்து இன்றைக்கி டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் பொறுப்பு. நீங்கள் படம் ஓடிச்சுன்னா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்கள. எங்களுக்கு நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ளே வரணும். அது உங்கள் பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழாவில் பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்கில் பிரச்சனைனா உள்ளே வராங்களே கவர்மெண்ட்டு? என்ன பிரச்சனை கேட்குறாங்களே? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரச்சனை சொல்லி எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டு கேட்பா, என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட பல கூட சினிமா நினைச்சவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டு கேட்பார். என்னப்பாச்சு, என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். பெப்சியில் வந்து ஏக்கர் 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட். ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் போய் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர்.
தனுஷ் அவர்களும் தயாரிப்பாளர், சிம்பு அவர்களும் தயாரிப்பாளர். இன்றைக்கி இருக்க நடிகரில் 3/4 பேர், நான் சொல்ற பெரிய பெரிய நடிகரில் தயாரிப்பாளர் தான். இங்கே நீங்கள் நடிகரை ஒதுங்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்கே நடிகராக நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்கள் தயாரிப்பாளராக உள்ளே வாங்க, என்னென்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான, உங்கள் ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு வரல, எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல. ஓஹோ, இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது, நம்ம டிக்கெட்டில் பாதி தான், ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா? இல்லை வந்து கஷ்டப்படுற, இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார், நடிகர், நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர், இவர் செக்ரட்டரி, பேரரசு. முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பிலிருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன்னா, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ், வேறு அதுக்கு மேலே வழியே கிடையாது. நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா, மாநாடுன்னு போட்டிருக்காங்க, இவர் வேறு நல்லா பேசிகிட்டு இருக்காரு, கேன்வாஸ் பண்ணுறாரு. இன்னும் எவ்வளோ டிக்கெட்டு? 200 ரூபாயா? 200 ருபீஸா மெம்பர்ஷிப்லாம் போடுறாங்க. ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ, அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு. அதுதான் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னம்மா இருந்தாங்கன்னா 2 பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா தான் சொல்லணும். எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்டு தள்ளிட்டாங்க. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்தின்ற பாட்டு போட்டோம். இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம். நான் மியூசிக்கு. அவர் சொன்னது என்ன, இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டில் அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க. பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றெல்லாம் கட் பண்ணிட்டான், ஆரம்பத்தை பிடிச்சிட்டான். தானன்னா பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ, அதெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான். எங்கே ஒரு ராத்திரத்தில் நீங்கள் கேட்குறப்பட்டது. அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்ணுறது அவ்வளவு, ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி சாங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டாங்க. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம், தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சாங்ஸை மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போகிறோன்னு என்ன தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க, டப்பிங் படத்து மியூசிக் டைரக்டர் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தான் சொல்லுங்கள், ஒரு பாட்டுக்கு 100 பாட்டு நான் போட்டு காட்டுறேன், என்னோடய டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீலவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால், வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ. இந்த 2 பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா? என் சிந்தை நோயும் தீருமா. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க, வசந்த கால கோலங்கள். அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா, அது பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்தில் இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காப்பின்னா நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோன்னு சொன்னால், இப்போ பாரதி ராஜான மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க. அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும். மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. படத்தில் காப்பி அடிச்சது சொல்லிட்டேன், கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு. பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான். எது தேவையில்லை சார், புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போகிறோம். மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாடுறாங்க, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள்.
இருந்த கற்பை கெடுத்திருக்கமா காப்பாற்றிருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டுடைய கற்பு, கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு, நான் தயவுசெய்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சுருக்காங்க. துப்பாக்கி இருக்குது, நிறைய துப்பாக்கி இருக்குது. இங்கே நான் படம் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நல்லா இருக்குது, நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கியிருக்கீங்க. கதையெல்லாம் பார்க்குறோம். கதையெல்லாம் பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது. நீங்கள் அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். பெரிய ஹீரோவாக இருக்கட்டும், கமலே இறங்கிட்டார், நல்ல நடிகர். விக்ரம் படம் பாருங்க, எத்தனை ஃபைட்டு, துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியாக காட்டுறாரு. எந்த வருஷத்து துப்பாக்கி, இந்த வருஷத்து துப்பாக்கி, இனி வரப்போகிற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமலஹாசன். அப்போது ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு. அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்கள். சின்ன கவுண்டரில் என்ன அருமையான படங்கள், இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளோ அருமையான படங்கள். கதையின் நோக்கம் அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய், ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தது அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊரில் 10 பெரிய மனுஷங்க வர்றாரு, ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியலில் நிறைய கதைகள் இருக்குது, எக்கச்சக்க. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்னென்ன கஷ்டப்படுறோம், எப்படி பண்ணுறோம், வெளியில் எப்படி நம்ம பந்தாவாக நடந்துக்கிறோம். இதே ஒரு கதை, அருமையான கதை. எவ்வளோ துக்கங்கள் துயரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் இந்த டைரக்டர்ஸ் யூனியனில் மெம்பர் ஆனீங்களா? நான் கில்ட் இல்லை சார். இல்லை இல்லை சொல்லுங்க. இதில் சார் வெங்கடையில் இல்லை சாரோட கண்டிஷன் போட்டுட்டாரு. இல்லை டெஃபினட்டாக மியூசிக் டைரக்டராக இருந்தால் எங்கள் மியூசிக் யூனியனில் இருக்கணும். ஒரு பாயா ஒர்க் பண்ணுற பாயாக இருந்தால் கூட அதில் யூனியனில் சேரணும். யூனியன் பாயை கரெக்டாக பிரித்து அருமையாக வச்சுருக்காங்க. டைரக்டர்ஸ் யூனியனில் தான் டைரக்ட் பண்ண முடியும். இல்லாட்டா வந்து ஏய் ஷூட்டிங் பேக்கப் பண்ண, ஏய் நிறுத்து, யாரை கட்டி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் பயங்கர பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க சார். அவங்க பண்ணுற பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சிலாயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிங்க, அதில் காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே, ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது, விட்பா விட மாட்டோம்னு வந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு. இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விட மாட்டோம் என்ன இப்படி? அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். ஏன்னா வந்து அரைச்சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம், இது மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விட மாட்டோம்னு மற்றவன், ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இடம் கேப்பு கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது, அதில் வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறாது. அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்காங்க. பாசிட்டிவ் திங்காக இருக்கணும், டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குறது குறையணும். நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா சார், நல்ல கதையை கொண்டு வாங்க, அருமையான கதையை கொண்டு வாங்க. அவர் காசு வாங்கல, அண்ணா இது ரிலீஸ் கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்லை கேளுங்க, அவர் கதையை கட்டுறோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்கள் வேறு யாராவது பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆள். கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில், நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பார். எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே, இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்கள் படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சுருக்கேன், போய் இந்த கதையை என்ன பண்ண போகிறானோன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள், நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம். நானும் சரி, நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்கள் 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதித்தரோம், நீங்கள் யாரை வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். 2-3 இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி இருந்துச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க, அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில், அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன்.
எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்கு தெரியறது சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும். அதனால் நீங்கள் அடுத்து பண்ண போகிறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க. நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது. நிஜமா ஆமாம், இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்ணுறவர் தான். பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார். நீங்கள் அவர் படத்தில் வர்ற பாட்டெலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்கள் படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு எழுதிருக்கேன்னா, இல்லை நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிருக்கேன் பாட்டு அப்படின்றது. உங்களை மாதிரி தான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன். இவர் ஆர்வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுறேன். மூக்கியற மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உடனே கன்னி பையன் வீக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா இல்லை மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்லை பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா. அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும். இவருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா, கமர்ஷியலாக நல்லா இருக்கும் பாட்டு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள்லாம். மற்றவங்களை வழிவிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எழுதுனா ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும். அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை. இப்போ அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஸ்விங்கி சச்சு வச்சு அதை அந்த மாதிரி மூக்க ராக்கு ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்னில் போட்டான். அவ்வளோதான். அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் வந்திருக்காங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம், அந்த கதையை கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி. ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம். சினிமா வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சதுக்கு நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் வரல. இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்குது. ஆனால் அவர் வேறு பக்க சிந்தனையே கிடையாது. உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளோதான். வேறு சதா சர்வகாலமாக அதே சிந்தனையிலே உட்கார்ந்துருக்கக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான். வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேறு இருக்குது. இப்போ என்னால் விட்டிங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போய்ட்டு அப்படியே போய்ட்டு வரணும். அந்த பார்ட்டினா நான் வந்து சாப்பிட்றதில்ல, அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிட்றதில்ல. இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அது மாதிரி இல்லை, எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தோமா அது போட்ட ஒன்று மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டும். அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆகிடுங்க. 2 மாச்சான் இன்னொன்று சொல்கிறியா, எனக்கு ஒன்று சொல்கிறியா, இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா, இன்னொன்று இல்லைடா இவன் இப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு மேலாம் அடிச்சிருக்கேன்டா முக்கால் சும்மாறா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லிடாரு. சரி அதுக்கு ஆடாதடா நீ இவரை அழுத சொல்லி ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆயிடுவோம். நம்ம அது கூட ஒத்து போகணும். நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும். நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார், எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுவேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் ட்ராவல். அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான். பக்கத்தில் நாங்கள் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு. ஊர் வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிற மாதிரி ஓடி போய்ட்டுறாங்க. இந்த சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு சந்தோஷம். அதனால் நீங்களும் தனியாக இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு. சினிமா துறை இவங்க பார்த்துப்பாங்க, உங்களை விஃபா பார்த்து தான் வந்திருக்காங்க. காரணம் வந்து நம்ம உழைக்கணுங்க. நான் இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கிற காரணம் உழைச்சின்னு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஜமீன்தாராக இருக்கலாம், இல்லை எங்கள் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கலாம். இன்றைக்கி நான் 3:30 மணிக்கு எழுந்து உழைச்சின்னு இருக்கேன். இன்றைக்கி 5 ஸ்டேட்டில் பிஸ்னஸ் இருக்குது, 5 கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்குது, பல பேரை வாழ வச்சுட்டு இருக்கோம். அதில் நீங்களும் அதில் இருக்கணும்னா என் கூட வாங்க, உழைங்க. துறையை இவங்க பார்த்துப்பாங்க, உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. பத்திரிக்கையாளர் வந்து நானும் அந்த குடும்பத்தில் இருந்தவன் தான். பிஆர்ஓ சொன்னது இந்த சைடில் அவர் சைடில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி நண்பரா, அது தப்பு. மேடையில் பொது மேடையில் அது பேசக்கூடாது. தெரியாமல் ஒரு ஆதங்கத்தில் என்னென்ன கலந்துக்கு முன்னாடி நம்ம தப்பாக பேசுகிறோமோ எண்ணத்தில் தான் அது வந்த ஒரு இதை பண்ணி உங்களை ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை கொச்சப்படுத்தணும் இல்லை காயப்படுத்தணுன்றது சொல்ல விரும்பல.
அதே மாதிரி இன்னைக்கு வந்து படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புனிதாஜும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட சைட்டு பக்கத்தில் அவர் லேண்டு நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆனால் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அவர் நிறைய பண்ணவர் தான். ராஜ்குமார் ஐயா எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து எப்படி சொன்னால் படத்துக்குன்னா வெறியாக இருந்தோம். இன்றைக்கி படமே இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. மேலே பார்த்து இவர் சின்ன கவுண்டர் பார்த்துருக்கோம். ஐயா பேரரசு ஐயா நடித்த இதை டைரக்ட் பண்ண சிவகாசி பார்த்துருக்கோம். அண்ணன் கரகாடக்காரங்களோட பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் இன்றைக்கி இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை? மக்கள் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். டைரக்டர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி கமர்ஷியலாக போயிட்டாங்க. ஏன் இப்போ வந்த படத்தில் எடுத்திங்கன்னா என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் அஜித் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லையே, கதையே இல்லையே. சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கேட்டுருந்தா கொடுத்துருப்பார் அண்ணன் பெரியவர். கேட்காம போட்டால் அது கேட்க தான் செய்வாங்க. 5 கோடி இல்லை 5 கோடி கேட்கலாம், தப்பு இல்லை. எனக்கு வசூல் வருது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தப்பாக நிற்காதீங்க. உழைங்க சார். நீங்கள் உழைச்சிங்கன்னா நடக்கும் சார். அது சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் சார். இந்த கையில் மாங்காய் சார், இந்த கையில் மாங்காய், இந்த கையில் கத்தி. இந்த மாங்காவை இந்த கத்தியில் அறுக்கிறேன். இந்த கத்தியில் அறுத்து இங்கே இருக்க உப்பை எடுத்து தொட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டேன். பின்னா தெரியுது சார், வாயில் ஏதாவது எச்சு விடுதா? ப்ளீஸ். ஏன் சார் இல்லாத ஒரு பொருளுக்கே ஒரு உணர்வு இருக்குன்னா உங்ககிட்ட கையில் இருக்குன்னா ஏன் முடியாது? நம்ம மனசு தான் சார் காரணம். ஆள் மனசு தான் காரணம். இன்னைக்கு 97% லூசர் சார், 3% தான் வின்னர். அந்த 3% யாருன்னா காலைல 3 to 3, 4 மணிக்கு எழுந்துக்கிறவங்க தான் சார் வின்னர். நீங்கள் யாருன்னா எடுத்துக்கலாம். அதெல்லாம் தயவு செய்து மக்களே என்ன, அதான் ஏழை கலைஞர்னு சொன்னாங்க. தப்பு தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. கலைஞர்னு சொல்லுங்கள். ஏழையெல்லாம் பிறந்து தான் தப்பு, சாவு தான் கூடாது ஏழையா. அதனால் வந்து ஏன்னா கலைஞர்கள்லாம் நல்லவங்க தான். பட் அவங்களோட எண்ணங்கள் சில நேரங்களில் சில கூட்டு சேர்க்கையினால் தப்பாக போயிடுத கண்டி. அது நம்ம மாற்றிக்கிட்டா படம் நம்மளையும் காப்பாற்றும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும். கலைஞர்கள் நீங்களாம் எங்கள் குடும்பம் நினச்சி நான் வந்திருக்கேன். என்ன ரீசன்னா எனக்கு ஒரு உறவு இருக்குது ஈழத்தமிழர்கிட்ட. அந்த உறவு ரத்தம் எனக்கு இருக்குது. அதனால தான் ஒரு நண்பருக்கு ஒரு ஈழத்தமிழனா சப்போர்ட் பண்ண நினச்சேன். ஒரு தமிழனா என்றைக்கும் நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இறைவனர்களால் பண்ணலாம். நன்றி. பேரரசு சார், இயக்குனர் சார், எங்களுடைய பாரதி ராஜஸுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய, என்னுடைய நண்பர் மனோஜ், என்னுடைய எல்லாமே பாரதி ராஜா சார். நீங்கள் போய் கேட்கலாம் பாரதி ராஜா சார்கிட்ட. என்ன சென்னையில் நான் இப்போ இன்றைக்கு நிற்கிறது காரணமே அவர் தான். எல்லா விஷயத்துலையும் எனக்கு முன்னாடி வருவார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார். எல்லாமே அவருடைய மரணத்தில் மனோஜில் உண்மையிலே நான் சாரை பார்த்தேன். நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். இப்படி ஒரு பப்ளிக் மேடையில் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப டெடிகேட். கடைசி வரைக்கும் மனோஜோட அந்த பொடி அந்த போகும் வரைக்கும் பாரதி ராஜா சாருக்கு பக்கத்தில் ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஊழியனாக, ஒரு வேலைக்காரனாக நின்று கொண்டிருந்தார். நானும் அப்போ கூட தான் இருந்தேன். அப்போ எனக்கு மனோஜ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரு, நிறைய ஐடியா தந்திக்காரு. பாரதி ராஜா சார் என்னுடைய குரு. அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய கவலையில் இருந்தேன். அந்த பொடியை எப்படியாவது தூக்கி போயிடணும் மனோஜில். ரொம்ப இது முடியாது, அந்த கிரவுண்டுக்குள்ளே மூவ் பண்ணி தூக்க முடியாது. ரொம்ப கவலையில் என்னால் தூக்க முடியல. பொடி போகுது, மனசெல்லாம் உடைஞ்சு கிட்டத்தட்ட கண்ணீர் வார அளவுக்கு. ஏன்னா மனோஜுக்கும் எனக்கு நடந்த சில சம்பவங்கள் வெளியில் இன்னும் தெரியாது. பாரதி சாருக்கு சிலதுகள் தெரியும். அவ்வளோ ஒரு யதார்த்தமான நல்ல உறவு ஒன்று இருக்குது. அப்போ நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அடே இவர பொடியை தூக்கலையே, தூக்கணுமேண்டு ஆரம்பத்துலேருந்து கடைசியாக திரும்பி பார்த்தா என் மகன் தூக்கிட்டு போகிறான். அழுதுட்டு சார், இடத்துல அழுக வந்துட்டு இருக்கு. கடைசியில் என் மகன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் எண்டு வரைக்கும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அந்த இதில் கடைசி பொடி அந்த இடம் வைக்கும் வரைக்கும் இந்த பையன் தூக்கிட்டு நினைக்கிறார். இவர் பொடியை தூக்கிட்டு போகிறார். அப்பாடா கவலையெல்லாம் போச்சு சார். அந்த மாதிரி ஆறுதல், அந்த ஒரு சந்தோஷம். உண்மையில் நான் பேரரசர் இன்னைக்கு எனக்கு அவர் மீது ஒரு மரியாதை, அன்பு இருக்கு. அந்த மனோஜோட டெத்துலேருந்து இன்னும் பல மடங்கு அந்த அன்பு கூடிட்டு எப்படி நின்றார் பாரதிராஜருடைய. பாரதிராஜர் என்னால் அழுகை கட்டுப்படுத்தி தான் நின்றேன் ஃபுல்லாக. எப்படி பார்த்தேன் நான் அவரை இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி. ஸோ மனோஜுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான புத்தகம், கவிதை புத்தகம் சொல்லாமல் சென்றவேனே. 6ஆம் மாதம் ஒரு நல்ல ஒரு ஹாலில் ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டோட எல்லா ஸ்டார்களையும், சினிமா ஸ்டார்களையும் அழைச்சி கவிதை புத்தகம், நீங்கள் யாரும் கவிதை எழுதலாம். நாங்கள் ஒரு டீம் அதை செலக்ட் பண்ணி ஒரு புத்தகமாக அழகாக வெளியிட இருக்கின்றோம். சொல்லாமல் சென்றவனே அதுக்கான அறிவித்தலையும் கொடுத்துட்டோம்.
இண்டை பண்ணிருந்தேன் நான் ஸ்டார்டிங் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 6ஆம் மாதம் ஒரு டேட் அதில் நாங்கள் பண்ணதுக்கு இருக்கோம். தக்ஷன் இப்படி பேசுவார்ன்னு நான் நினைக்கல. அடுத்தது எங்களுடைய அடுத்த படத்தினுடைய புதிய படத்தினுடைய எக்ஸ்பயர் படத்தினுடைய வில்லன் நண்பர் ரவிமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நண்பர் வந்து எனக்கு உண்மையிலேயே பரிச்சயம் இல்லை. நான் இங்கே பல மேடைகளில் நடிக்காத படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். உண்மையிலே அந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம், நடிகர்கள் யாருமே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. சம்பளம் வாங்குறாங்க, நடிக்கிறாங்க, போயிடுறாங்க. எந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் வரமாட்டாங்க, ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது நான் ஒரு ஆள் தான் நடிக்காத படத்துக்கு போயிட்டுருப்பேன். நடிக்கிற படத்துக்கு கன்ஃபார்மாக போயிடுவேன், நடிக்காத படத்துக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவேன். அதுவும் இன்றைக்கி நான் வந்து பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா, ஈஸ்டர் பெருவிழா. இதில் நான் நைட்டு ஃபுல்லாக சர்ச்சில் இருந்துட்டு பகலில் தூங்கலான்னு தான் பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க. இது சாயங்காலமாக தூங்கலான்னு பார்த்தா இவர் மதியமே ஃபோன் பண்ணி பேசினார். அவர் பேசுனது எதுவுமே எனக்கு மைண்டில் ஏறல. ஒன்றே இருந்துச்சு, அவர் இலங்கை தமிழருக்கு ஒரு விஷயம். நம்ம தமிழருக்கே நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், இலங்கை தமிழருக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். வேட்டைக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பழைய வேட்டைக்காரனில் விஜய் சார் நடித்த வேட்டைக்காரனில் வில்லன் நடிகர் சொல்வார், சலீம் கௌஸ் அவர்கள், வேட்டையில் எனக்கு சிங்கத்தை பிடிக்கும், துரத்திக்கிட்டே போகும், உயிருக்கு பயந்துட்டு மான் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மானையும் பிடிக்கும். ஆனால் இது மானை எப்படா அடிக்கும், அது சாப்பிட்ட எச்சத்திரம் எப்படா சாப்பிடணும், கழுத்து புலி வெயிட் பண்ண தெரியுமா? அது கழுத்து புலி மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மொத்தத்தில் ஆட்டத்தில் உள்ளவங்க தான் எனக்கு பிடிக்கும், ஓரத்தில் வேடிக்கை படம் பிடிக்காது அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் சின்ன ஆட்டம் ஆடுறீங்களோ பெரிய ஆட்டம் ஆடுறீங்களோ, ஒரு சின்ன கூட்டத்துக்கே மாநாடுன்னு பேர் வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆட்டத்துக்கு வந்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். தக்ஷன் சார் வந்து உண்மையிலே அவர் பேசும்போது வந்து தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய புத்தகமே போடலாங்கிறவருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மாங்காய் ஒரு உதாரணம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே உங்கள் மேலே பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு சார். அதேமாரி அபூர்வ சோதரில் படம் பார்த்தீங்கன்னா அதில் குள்ள பூ கமல் சார் வந்து வில்லன் கேட்பார், டே துளியோண்டு இருக்கிற உன்னா என்னடா பண்ண முடியும், என்ன மிரட்டுற அப்படிம்பாரு. அதுக்கு குள்ள கமல் சார் சொல்லுவார், திருக்குறள் கூட தான் தம்மா துண்டு, அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிம்பாரு. அது மாதிரி தம்மா துண்டை தான் ஆரம்பிக்குது இந்த விட்ஃபா. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு அவருடைய பேச்சில் அவருடைய நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சுது. அவர் ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருக்கலாம். யாருக்கு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுற கேரக்டர் இருக்குன்னா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இங்கே பேரரசா இருக்கார், பேரரசாருக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னார், அது உண்மைதான். என்னென்னா அவர் உண்மையாக இருப்பார், உண்மையை பேச நினைப்பார். உண்மையை பேச நினைக்கும் போதெல்லாம் பெரிய சலசலப்பு வரும், டென்ஷன் ஆகி கத்தி, நான் பேசும்போது தான் நீங்கள் பேசுவீங்களா, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா? சம்டைம் நான் பத்திரிகையாளரை பார்த்து ஒரு தடவை பேசின வீடியோ கூட நான் பார்த்தேன். நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படிலாம் சொன்னார். நாங்கள் ஈஸி மீட்டிங்லாம் இப்படி தான், நம்ம காரசாரமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரையும் டச்சு கத்துவேன். அது உங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணுறாங்க சார். சார் எதையும் மன்னிச்சிடுவாருங்கிறதுனால பண்ணுறாங்க. அந்த மாதிரி திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் ஆங்கிலத்தில் வந்து எவ்வளோ வாசகம் இருக்குது, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி எவ்வளோ வாசகங்கள் இருக்குது. அதில் திங்க் பிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எண்ணுபவற்றை பெரிதாக எண்ணு அப்படின்னு. நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேங்க. என்கிட்ட நிறைய பேர் டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணதெல்லாம் பண்ணும்போது, சார் வணக்கம், இந்த மாதம் ஒரு 10 நாள் டேட் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. சார் சின்னதாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. எனக்கு கோவம் வரும். ஏன்னா சின்னதாக படம் பண்ணுறேன்னா அவங்க என்ன சின்னதாக பட்ஜெட் கேளுங்க அப்படின்னு என்னை அறிவுறுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நீ அப்படி சொல்லாதீங்க, சின்ன படம் பெரிய படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார்ல, எத்தனையோ பெரிய படங்கள் மத்தியில் சின்ன படங்கள் நிறைய படம் வந்திருக்கு. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களே நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம பத்திரிகை நண்பர்லாம் இருக்கீங்க, சின்ன படங்களில் தான் இருப்பேன். அந்த சின்ன படங்களில் 3வது கேரக்டர் 2வது கேரக்டர் தான் இருப்பேன். அதிரி புதிரி காமெடி பண்ணி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன். பெரிய படங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா நிறைய அழைப்பு வரும், நமக்கு பெருசாக வந்து அங்கே பெரிய ஸ்கோப் இருக்காதுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களை பெரிய படங்கள்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அட்லீஸ்ட் சின்ன படங்களாவது நம்ம வந்து என்னது எலிக்கு தலையாக இருக்குமே புலிக்கு வாழாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன படங்கள் நான் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. நீங்கள் பார்த்தா மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, கூர்கா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், வெயில், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், சண்டை, பழனி, சால்டர்ஸ் எல்லாமே சின்ன படம் தான். நான் நடித்ததில் 90% படம் ஹிட். அது காரணம் என்னென்னா நான் சின்ன படங்கள் தான் பெருசாக நடிச்சிருக்கேன். நான் பெரிய படங்கள் நம்பி நடித்த 2-3 படத்தை எனக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. நான் அந்த நடிக்க வேணான்னு ஒரு முடிவே கூட நான் பண்ணிட்டேன். நீங்கள் 2 கிலோ கூட பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா அதில் பெரிய ஸ்கோப் இல்லை. இங்கே என்னென்னா இவருக்கு ஒரு சின்ன ஒரு
ஒரு ஷேரிங் என்னென்னா, நீங்கள் இப்படி தான் வருவீங்க, லைக்காவெலாம் உதாரணம் சொல்லுவீங்க, ஷேர் கோட்டெல்லாம் வருவாங்க, நீங்கள் வந்து ஒரு லப்பர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்கள் அடுத்த என்ன பண்ணுவீங்க, அதேமாரி ஒரு புதிய இயக்குநர்களை ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணி இன்னொரு படம் எடுக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி பெரிய வட்டம் வந்தோம் வந்து, தலைவர் நம்ம இப்படியே போகக்கூடாது தலைவர், அது ஒரு 30 கோடி எடுத்து பிளான் பண்ணுவோம், இவரை ஹீரோவை போடலாம், தெலுங்குலேருந்து ஒரு வில்லன் செம்மையாக பண்ணுறாங்க, தெலுங்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும், மலையாளத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் மாதிரி உலகத்தில் யாருமே நடிக்க முடியாது, அவரை போட்டலாம், ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணி ஒரு 30 கோடிக்கு பணம் எடுத்தோம்னா ஒரு 300 கோடி தெரியலாமான்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுற்றிட்டு இருக்குது, பையன் வேறு பெரிய பையன் ஆகிட்டான், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொல்லி இந்த ஷேர் ஹோல்டர், எங்கள் ஷேர் ஹோல்டர் தப்பு செஞ்சாலும் அதை நாங்கள் தண்டித்து உடனே வெளியே அனுப்பிடுவோம், இந்த பாலிசிலாம் மறந்து நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளே குதிப்பீங்க. கடைசியில் என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷம் கழித்து கிணத்துல தண்ணியில் எல்லாம் யாராவது காப்பாற்றுங்க, யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. இன்றைய வரைக்கும் என்னுடைய முதல் படத்துடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியர்கள் தன்னுடைய பாலிசியிலேருந்து ஒரு நாள் கூட பேக் வாங்கினதில்லை. புதிய இயக்குனர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்காரு, கை மீறி ஒரு நாள் பட்ஜெட்டை போக விடுறதே கிடையாது. திருப்பாச்சி எடுக்கும்போது பேரஸாக இருக்கும், அதான் பட்ஜெட்டு, ஜீவாவை அறிமுகப்படுத்தி ஆசை எடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் தான், இவ்வளோ தான் பண்ணணும், என் பையன் நடிக்கிறாங்க தான் நீ பெருசாக பண்ணக்கூடாது, விஜய் சார் நடிக்கிறாங்க தான் உன்னோட பட்ஜெட் நீ பெருசாக கூடாது, இவ்வளோ தான் பட்ஜெட் சொல்லிட்டு பட்ஜெட் உள்ள வாழ்ந்ததுனால தான் இன்றும் சவுத்ரி சார் அசைக்க முடியாத ஒரு ப்ரொடியூசர் தெலுங்குல இருக்கார். ஒரு பாலிசியை ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பாலிசியை ஸ்ட்ராங்காக நின்று பாருங்க சார், உங்களுக்கு தோல்வியே கிடைக்காது சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஸ்லிஸ்ட் ஆயிடுறீங்க, வைப்ரண்ட் ஆயிடுறீங்க, சுற்றி உள்ளவங்க கேட்குறதுலாம் உங்களுக்கு வந்து இந்த நப்பாசைகள் வர்றது, பேராசைகள் வர்றது. நீங்கள் ஒரு பாலிசியை ஃபாலோ போயிட்டே இருங்க. பெரிய சார் வச்சு தான் எடுக்க போகிறோமா, நல்ல பாலிசி அப்படியே போயிடுங்க. சின்ன சார் வச்சு நல்ல படம் எடுக்க முடியும் பண்ணிங்களா, அப்படியே போங்க. சின்ன படம் எடுத்து ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுக்கலாமேன்னு ஒன்று இறக்கிறீங்களா, இதில் தான் சார் பல பிடிச்சி காணப்போனாங்க. அது நான் பல பேர் உதாரணம் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, பல உதாரணங்கள் இருக்குது. சின்னதாக எடுத்துகிட்டு வரைக்கும் ஜெயித்தே இருந்தவங்க, ஒரு தயாரிப்பாளர்லாம் மொத்தமாக 100 படம் எடுத்து ஜெயிச்சுதான் ஒரு ப்ரொடியூசர் ஒரே படத்தில் காலி பண்ணார். அப்போது அந்த பேராசை யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய வேண்டுகோள். அது உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களுடைய விட்பா பற்றி ஒரு ஆரம்பிக்கிற வார்த்தை மாதிரி இருக்குது, விட்பான்னு விடுப்பான்னு இல்லை, விட்டம்பா கூட வரலாம், படத்தை ரிலீஸ் பண்ண விட்டம்பா கூட வரலாம். ஆனால் அந்த சென்டிமெண்டெல்லாம் வந்து எனக்கு தெரியல, பேருக்காக படம் ஓடுமா, சென்டிமெண்ட்டுக்காக படம் ஓடுமா அப்படி இல்லை. ஒன்றே ஒன்று வருது சார், மக்களுக்கு பிடிச்சா படம் ஓடும். அது காமெடி படமாக இருக்கலாம், த்ரில்லர் படமாக இருக்கலாம், ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருக்கலாம், ஆக்ஷன் படமாக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் படம் எது வேணாலும் இருக்கலாம் சார். அந்த 2 மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கணும், இவ்வளோதான் சார் சூத்திரம். அதுக்கு நீங்கள் கதை செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் பங்குதாரர் என்றைக்குமே சிரிக்கணும்னீங்க, கண்டிப்பாக நடக்கும். விட்பா விட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல பேச வேண்டிய ஆளை கடைசியாக கூப்பிட்டுருக்குறாங்க. சும்மா 2 வரியில் முடிச்சிடுறேன். அவர் ரசீம் வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அவரோட பதிவுகளை பார்த்து அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு முயற்சி தெரியுது அப்படின்னு சொல்லி நானாக ஃபோன் பண்ணி பேசி அவரோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் எனக்கு பழக்கமானார். ஆனால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த வளர்ச்சி. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவெலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நம்ம பல பேரை சந்திக்கிறோம், பல பேர் பல ஐடியாக்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அப்படியும் நானும் இதை வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ சொல்கிறாரு, என்னென்னா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இலங்கையிலேருந்து இங்கே வந்து எப்படி இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஆனால் 3 மாதம் கழித்து பார்த்தா அவர் சொன்னதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டார். எந்த ஒரு அழகான கோலத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று வேணும். அந்த முதல் புள்ளியை வச்சா தான் அடுத்தடுத்த புள்ளிகளை வச்சு அதை அழகான கோலமாக ஆக்க முடியும். அந்த முதல் புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுட்டார். இனி வர்ற அவருடைய காலங்கள், அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னொன்று அவர் சொன்னார், இந்த விட்பாவோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. அதுக்கு உதாரணமே எனக்கே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ யாராவது ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு அறிமுகப்படுத்தினார், இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே தான் எனக்கு என்னென்னா, ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சா விடுவாங்களா சொல்லுங்கள். ஆனால் அவர் வந்து விட்டு கொடுத்தாரு, நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு வந்து இப்போ மாம்பழ திருடி ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன், அதனால் இந்த ப்ரொடியூசர் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி
கரூருக்கு வந்து என்னை கூட்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சார். ஸோ அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசும் உழைப்பு விடாமுயற்சி இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக நம்பிக்கை வந்து 100% அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து நம்புவார், செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கை வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.